கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான்களை தப்புவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், விடுவிக்கிறவர். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் துன்பங்கள் உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று. மனிதர்களாகிய நாம் ஒருவர் நீதிமானாயிருந்தால் அவருக்கு அவருடைய வாழ்விலே துன்பமே வராது, ஆசீர்வாதமாய் இருப்பார் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். துன்மார்க்கனுக்கு வருகிற துன்பங்கள் குறைவாக இருக்கும், ஆனால் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்படியானால் நீதிமான்களாய் நாம் வாழ்வது நல்லதல்லவா, நல்லது இல்லையா என்று நாம் நினைக்கலாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்றால் நீதியை செய்வதற்காக நாம் எத்தனிக்கும் பொழுது நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு ஆறுதல் என்னவென்றால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்மார்க்கனுக்கு ஒரு துன்பம் வந்தாலே போதும், அவன் அதிலேயே அழிந்து விடுவான். ஆனால் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும் தேவன் அவனை விடுவிப்பார். விடுதலை நிச்சயம். இன்றைக்கு பாருங்கள், இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாய் இருக்கலாம், தேவனுக்கு பயந்து வாழலாம். ஆனாலும் நாம் துன்பப்படுகிறோம் என்று நாம் நினைக்கலாம். பரிசுத்த வேதாகமம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமானாய் நாம் வாழும்போது நமக்கு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு. ஆனால் தாவீது சொன்னது போல இந்த துன்பங்களின் வழியாக நாம் கடந்து சென்று பின்னிட்டு பார்க்கும் பொழுது நாம் அந்த துன்பங்களின் வழியாக வந்தது நல்லது, நன்மைக்கு என்று நாம் நினைப்போம். அதைதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும், கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் அவனை விடுவிப்பீர் என்று சொன்னது போல இன்றைக்கு நீதிமான்களாய் வாழ்ந்து துன்பப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லா துன்பங்களிலிருந்து நீர் அவர்களை விடுவிக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.